வெல்கம் டு ஹரி கேட்ரிங் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பலாக்காய் பிரியாணி. வெங்காயம், பச்சை மிளகா, எண்ணெய், ஏலக்காய், பட்டை, லவங்கம் இது மூணுத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை ஒரு 5 நிமிஷம் நல்லா பொறுமையாக வதக்கிக்கலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு விதக்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். வெங்காயத்தை நல்லா ரெடிஷாக வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வெளியே வாசனை வர அளவுக்கு வதக்கணும்னா நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லா சூப்பராக வரும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். கூடவே உப்பு, மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட கட் பண்ணி வச்ச பலாக்காயை சேர்த்துக்கலாம். பலாக்காய் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். பலாக்காய் ஒரு 20 நிமிஷமாக நல்லா கொதித்து நல்லா வெந்து வரணும். இது கூட தயிர் சேர்த்துக்கலாம். பிரியாணி கூட தயிர் சேர்த்தா அந்த சாப்பாடு அப்புறம் அந்த கறி எல்லாம் நல்லா சாஃப்டாக வரும். அந்த அளவுக்கு தான் பலாக்காயும் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ நம்ம செய்ய போகிறது வெடி பிரியாணி. அதெல்லாம் நம்ம வெடித்து தான் அரிசி போடணும். பாஸ்மதி அரிசியை வெடித்து போட்டுக்கலாம். சாப்பாடு வெடித்து அடித்து நம்ம செஞ்சுருக்க மசாலா கூட சாப்பாடை கலந்துக்கலாம். இது கூட கடைசியில் தான் எலுமிச்சப்பழம் சேர்க்கணும். இப்போ டம் போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் டம் போட்டோன்னா நம்மளுக்கு சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். பாருங்கள், பலாக்காய் பிரியாணி பாருங்கள், சும்மா சூப்பராக பூ போல் இருக்குது. நம்ம பலாக்காய் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பூ போல் வந்திருக்கு. பாருங்கள், பூ போல் வந்துருக்குல்ல. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்டர்லாம் இருந்தால் சொல்லுங்கள். டாடா, பாய் பாய்.